நாங்கள் சீக்கிரமாய் கடந்து போவோம். ஏசாயா 61 அதிகாரம். ஏசாயா 61 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். என்மேல் இருக்கிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், கர்த்தருடைய தேங்க்யூ ரைட். இந்த 1வது வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எத்தனை பேர் மேல் இருக்கிறார்? கர்த்தரோட ஆவியானவர் யார் யார் மேலெல்லாம் இருக்கிறாருன்னு சொல்றீங்க? நீங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க, அப்பதான் நான் உங்களோட பேசலாம். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லோரும் மேலும் இருக்கிறார். நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே ஆவியானவரை உங்களுக்குள்ளால வச்சு சீல் பண்ணியிருக்கிறாராம் இல்லையா? எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனம். அப்போ முத்திரை செய்யப்பட்டிருக்கிறீங்க. ஆவியானவர் எங்களுக்குள்ளால இருக்கிறார். ஆனபடியா எதுக்காக ஆவியானவரை அபிஷேகம் பண்ணினாராம் எங்களை? என்னத்துக்காக? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் இல்லையா, கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் யாருக்கு தேவை? சிறுமைப்பட்டவர்களுக்கு, பாவத்திலே மூழ்கி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லி அவர்களை விடுதலை பண்ணுவதற்கு இந்த சுவிசேஷம் உதவுகிறது. இந்த சுவிசேஷம் அடுத்த வசனம், மன்னிக்கவும், என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், இருதய நொறுங்குண்டு மனவேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அவர் இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும், அடுத்து சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். சிறைப்பட்டவர்களுக்கு நீதிமொழிகள் அங்கே 24 அதிகாரம் 11-12 வாசிப்போம். நீதிமொழிகள் 24 11-12. மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை செய்யப்பட போகிறவனே விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? அது அறியோம், அது எனக்கு தெரியாது, அந்த நபரை எனக்கு தெரியாது. இன்றைக்கு ஒரு மனுஷன் சிறைப்பட்டு இருந்தால் நாங்கள் அவரை பார்க்க போவது கிடையாது. சிறைச்சாலை ஊழியம் இன்றைக்கு கிடையாது. சிறைப்பட்டவர்களுக்கு எங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்கே நீர்கொழும்பு அங்கே சிறைச்சாலையில், அதன் பிறகு மாற சிறைச்சாலையில், அதன்படி குருவிட்ட சிறைச்சாலையில், இந்த சிறைச்சாலைகளெல்லாம் தாக்குதல் நடந்தது. இதுக்கெல்லாம் காரணம் ஏன்? இவர்களை விடுவிக்க யாரும் இல்லை. இதெல்லாம் ஒரு சூழ்ச்சி. இருந்தாலும் இவர்களுடைய ஆத்துமா அழிந்து போய்விட்டது. எத்தனையோ பேர் மரணம் அடைந்தார்கள். இதுக்கெல்லாம் காரணம் நாமும் வகை சொல்லணும். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே அழிவான், ஆனாலும் அவனுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம் அவனுடைய இரத்த பலியே ஆண்டவர் எங்களிடத்தில் கேட்பாராம். ஆனபடியால் விசுவாசித்து ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளால வந்து இன்றைக்கு இருக்கிற எமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்ல, இந்த சுவிசேஷத்தை சொல்ல. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம்
மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 20:28 அது சொல்லுகிறதான காரியம், ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற காரியம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் தம்மை தந்தருளி தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பை சொல்லி அவர்களை நாம் கொண்டு வருகிறோம். தேவன் தம்முடைய நித்திய ஜீவனுக்காய் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இவர்கள் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தன என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு பிதா அவரை அனுப்பினதன் நோக்கம் இதுதான். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை எதற்காக இந்த பூமிக்கு ஆண்டவர் அனுப்பினார் என்பதை நாம் வாசிக்கலாம். லூக்கா 4:18 சொல்லப்படுகிறது. அங்கேயும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் ஆண்டவராகிய இயேசுவை இந்த பூமிக்கு ஆண்டவர் அனுப்பினதின் நோக்கமும் இதுதான். இயேசு வந்ததன் நோக்கம் இதுதான். இயேசு மறுபடியாய் 12 சீசர்களை உருவாக்கி இந்த ஊழியத்தை எடுத்து செல்லுங்க, நீங்க உலகம் எங்கிலும் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து போதித்து வாங்க. ஆண்டவர் சொன்ன காரியம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் மூலமாய் தான் நாம உருவானோம். இப்ப நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. நாமளும் இதை எடுத்து செல்ல வேண்டும். எத்தனை பேர் இந்த ஊழியத்துக்கு எத்தனை பேர் விருப்பம் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் விருப்பம்? இந்த ஊழியத்தை செய்ய எத்தனை பேர் விருப்பம்? இந்த ஊழியம் எல்லோரும் செய்ய வேணும். இது ஆண்டவராகிய இயேசு கடைசியா எங்களுக்கு கொடுத்துட்டு போனதான ஒரு கட்டளை. இந்த ஊழியம் இதை செய்யாவிட்டால் சபை இல்லை. இந்த ஊழியத்தை செய்யாவிட்டால் சபை இல்லை. முதலாவது ஒரு ஆத்மாவுக்கு ரட்சிப்பு, இன்னொரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி, இருவர் ஒரு இடத்துல இருந்து ஜெபித்து, ஒரு சிறிய ஜெப கூட்டம், ஜெப வீடு, ஒரு வீட்டில் ஆராதனையை ஆரம்பித்திருக்கிறோம். அதன் பிறகு ஒரு 10 ஆத்மா, இப்பொழுது எங்களுக்கு ஒரு சபை வேண்டும். இப்படிதான் சபை, அங்குதான் ஆரம்பம். சுவிசேஷம் இல்லாம, ஆத்மா ரட்சிப்பு இல்லாம, மனிதர்கள் விடுதலை இல்லாமல் சபை கிடையாது, ஆராதனை கிடையாது, மியூசிக் கிடையாது, இங்கே நான் லீடர் கிடையாது, நான் பாஸ்டர் கிடையாது. சுவிசேஷம் இல்லாமல் இதெல்லாம் வராது. இதெல்லாம் ஒரு பகுதி, ஆராதனையில் ஒரு பகுதி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள். முதலாவது இதுல தான் எல்லாமே ஆரம்பம். தேவனுடைய ராஜ்யத்துல தான் ஆரம்பம். தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் கட்டப்படணும். அவருடைய ராஜ்யத்தின் நீதியை நாம் கட்டும் பொழுது, அங்கே நாம் வேலை செய்யும் பொழுது, மற்றவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா? இயேசு என்ன சொல்றார்? இயேசுவை சாப்பிடுற கூப்பிடுறாங்க சீசர்கள். இவர் போய் எங்க கிணத்தடியில் உட்காந்துக்கிட்டு இல்லையா, அந்த ஸ்திரியோட மத்தியான வேலையில பேசிட்டு இருக்காரு. அவருடைய நோக்கம் சுவிசேஷத்தை சொல்லணும் இல்லையா? அங்க யாக்கோபின் கிணறு, யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிப்போம். அங்கே தண்ணீரை முண்டை கொண்டு, அது அவருக்கு நோக்கம் எப்படியாவது இந்த பெண்ணுக்கு சுவிசேஷத்தை நான் அறிவிக்கணும். இவர்கள் போஜனம் கொள்வதற்கு கூப்பிடுறார்கள். அவர் ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்றார்?
இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய போஜனமாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், சாப்பிட கூப்பிடார், நீங்க சாப்பிடுங்க. என்னுடைய போஜனம் என் பிதாவின் சித்தம் செய்வதே, என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்வதே, ஆண்டவருடைய சித்தம் செய்வதே. ஆண்டவருடைய சித்தம் எது? அவருக்கு அதுதான் போஜனை. அப்ப அவருக்கு அதுதான் பசி. எது பசி? நம்ம வாய்க்கு ருசியா கொஞ்சம் கூட சாப்பிட்டோம்னா அப்படியே தூங்கிடுவோம், எல்லாம் மறந்துடுவோம். ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அப்படியே தூங்கிடும். வெள்ளன்னு தான் எழுப்பி பார்ப்போம், அந்த மாதிரி ஆயிரும். ஆனா ஆண்டவர் பசி, அவருக்கு பசி என்ன தெரியுமா? ஆத்துமா, அழிந்து போகிற ஆத்துமா, பாவத்தில் இருக்கிற ஆத்துமா. அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். இந்த ஸ்திரியின் வாழ்க்கை சரியில்லை, இவளை எப்படியாவது சத்தியத்தை சொல்லி கொண்டு வர வேண்டும், ஆண்டவரிடம் சேர்க்க வேண்டும், இவளை பரலோகத்துக்கு நான் கொண்டு போக வேண்டும், என் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். அந்த வாஞ்சை இருந்தது. எனக்கு பசி இதுதான், எனக்கு பசி ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவது தான். மற்ற 7:20 என்ன சொல்ற? 21 7:21 7:21 வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்து ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆம், இப்ப நாம எல்லோரும் பரலோகம் போக ஆசை. எத்தனை பேர் பரலோகம் போக ஆசை? பரலோகம் போகணுமா? ரைட். அந்த அங்க 2 பேரும் 2 கையை வைத்தாங்க. ரைட், பரலோகம் போகணும். நீங்க பரலோகம் போகணும்னு சொன்னா நீங்க பிதாவின் சித்தம் செய்கிறவர்களா இருக்கணும். எப்படி? பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் என்ன? நீங்க ஆத்தும ஆதாயம் சொல்லணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும், ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்து சொல்லணும், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்க புலோகம் எங்கும் எடுத்து செல்ல வேண்டும். இல்லைன்னு சொன்னா நீங்க பரலோகம் போக மாட்டீங்க. இந்த ஊழியத்தை செய்வது குறைவு, இந்த ஊழியத்தை செய்வது குறைவு. சபைகளில் இப்ப இந்த ஊழியம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அங்கே வந்து சுவிசேஷம் அறிவித்தார்கள். அங்கே குருசேடுகள் செய்வார்கள், சுவிசேஷம் அறிவித்தார்கள். அந்த நாட்களிலே யார் ஒருத்தரை கண்டாலும் பாஸ்டர்ஸ் மாதிரி அவரோட சிரிச்சு எப்படியாவது வசியம் பண்ணுவது போல் அவர்கள் அப்படி இழுத்து எடுப்பார்கள். அவர்களிடத்தில் ஏன்? கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அவர்களுக்குள்ளால பேசி அந்த மனிதனோடு பேசும் பொழுதே என் மனமெல்லாம் உருகிட்டது. ஆனால் நான் போனது முதலாவது அங்கே இருக்கிறது, அங்கே மலைய பகுதியிலே நல்ல பெரிய கத்தி. இந்த கத்தியோடு தான் அவர்களை நான் போனது அவர்களை வெட்ட வேண்டும் என்று சொல்லி, வெட்ட வேணும். எங்களுடைய பக்கத்து வீட்டில் தான் அவர்கள் வந்து அங்கே கூட்டம் வைத்து கொண்டிருக்காங்க. ஆனால் நான் சும்மா பிரச்சனை பண்ணி அப்படியாய் நான் போன வந்தேன். ஆனால் கடவுள் என்ன, அந்த இடத்துல அவர்கள் சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன். அப்ப ஆவியானவர் இந்த இன்னைக்கு சத்தியத்தை சொல்லும் ஆவியானவர் அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. சத்தியத்தை சொல்லும் ஆவியானவர் இல்லை. ஏன்? அந்த ஆவியானவர் இருந்தால் தான் இந்த வாஞ்ச, இந்த தாகம் வரும், இந்த ஆசை வரும், இந்த உணர்வு வரும், சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்ற உணர்வு வரும். இந்த ஊழியம் கிடையாது. இந்த ஊழியம் சபைகள் இன்றைக்கு செய்வது கிடையாது. எந்த சபையிலடா ஒரு பலவீனமான ஆத்துமா இருக்கு, அதை பிடிச்சு கொள்வோம், அதை கூட்டிட்டு போயிடுவோம். முல்ல அங்க அதை கூட்டிட்டு போயிட்டு அந்த மாதிரி 3 ஆத்துமா சேர்த்தா சரி, ஒரு ஆராதனை செஞ்சிடலாம். ரைட், ஸ்டார்ட் பண்ணிடலாம் மினிஸ்ட்ரி. இல்லை, தயவு செய்து இப்படியான ஆட்களை கண்டீங்களானால் இவர்கள் வந்து பொல்லாத களவாணிகள், சபைக்குள்ள களவாணிகள் தான் இவர்கள். அவர்களோடு தயவு செய்து போவாங்க. உங்களை நாளைக்கு நடுத்தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஊழியம் இல்லை, கொண்டு போய் பார்ப்போம், உங்கள்கிட்ட தசம பாகம் இல்லை, காணிக்கை இல்லை, உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பொழிச்சுக்கணுன்ட்டு போயிடுவாங்க. நீங்கள் நடுத்தெருவில் நிற்பீங்க, பரலோகம் போக மாட்டீங்க. நீங்கள் பரலோகம் போக மாட்டீங்க. இதான் நடக்கும். ஆண்டவர்
அவருடைய கிரியை பிதாவின் சித்தம் செய்வது. எங்களுக்கும் அந்த நோக்கம் இருக்கணும். பாருங்க, எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குதோ எனக்கு தெரியாது. கொஞ்சம் காரு, சொந்த வீடு, பணம்னு இருந்தால் அவர்களை பாஸ்டர்ஸ் மாதிரி விடவே மாட்டாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் மாதிரி நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்கீங்களா தெரியாது. நான் 400 பாஸ்டர்ஸ் மார்க்கை வச்சு நான் பார்த்துருக்கேன். 400 பாஸ்டர் மாரை நான் பராமரிச்சிருக்கேன். கடவுள் தான் கிருபை. ஒரு முட்டையை கொடுத்தாரு, இன்னொரு முட்டை கேட்பாங்க. எப்படி கொடுப்பது? நான் கணக்காக 400 தான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கொடுக்கணுமே. அவங்களுக்கு அந்த மனசாட்சியில் அடைய மற்றவங்க கொடுக்கணுமேன்றது இல்லை. ரொம்ப கவனமாக இருங்க. ஒன்றுமே இல்லையா அந்த விசுவாசிக்கிட்ட? ரொம்ப கஷ்டமான ஒரு ஏழை விசுவாசியா? கணக்கெடுக்க மாட்டாங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க அம்மா, நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர், கடவுள் ஏதாச்சும் அற்புதம் செய்வார் அப்படிமாங்க. அப்படிதான் நான் கண்டிருக்கேன். நான் ஒரு நாட்கள்ல கஷ்டமாய் இருந்த நேரத்தில் ஒரு கூட்டம் அப்படியே ஒரு லஞ்சுக்கு போகிறார்கள். எல்லாரும் போகிறார்கள், மினிஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே. என்னை விட்டுட்டு போயிட்டார்கள். அன்றைக்கு நான் நினைத்தேன், ஆண்டவரே, நான் ஒரு கஷ்டவாளி என்றபடியால் என்னை விட்டுட்டு போகிறாங்க. இதுதான் மனிதனுடைய கொள்கை. இது மனுஷன். தயவு செய்து ஊழியக்காரர்களை நீங்கள் கனம் பண்ணுங்க. ஊழியக்காரர்கள், நீங்கள் உங்களுக்கு தெரியும், சத்தியத்தை போதிக்கிற சபைகள் எனக்கு இல்லை. சத்தியம் பேசுகிற சபை இல்லை. சத்தியம் பேசுகிற சபை பாவத்தை குறித்து உங்களுக்கு உணர்த்துதா? பாவத்தை குறித்து பேசுதா? இதான் சத்தியத்தை பேசுகிற சபை. பரலோகத்தை குறித்து பேசுதா? நீங்கள் பரிசுத்தமாக வாழணும், அப்போ தான் பரலோகம் போகலாம். ஆத்மா அறுவடை செய்யணும், நீங்கள் ஊழியம் செய்யணும், அப்போ தான் பரலோகம் போகலாம். இல்லை. தசம் பாவத்தை குறித்து பேசுதா? காணிக்கையை குறித்து பேசுதா? அடுத்த சபையில் போயிட்டு ஆத்மாவை களவாண்டுதா? அந்த சபைக்கு தயவு செய்த, உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து வாரீங்க? நாங்கள் அந்த சேர்ச்சி பாஸ்டர் அன்றைக்கி சந்திச்சார், இங்கே வர சொன்னால் அதனால வந்தோம். தயவு செய்து அப்படி பார்த்து ஒரு நாளும் அப்படி செய்யக்கூடாது. அந்த சபையில் அந்த ஆத்மா அறுவடைக்கு அந்த மனுஷன் எவ்வளோ சுவிசேஷம் சொல்லி என்ன கற்ப வேதனைப்பட்டிருப்பா தெரியுமா? ஆண்டவரே கற்ப வேதனைப்படுகிற ஒருவனை ரட்சிப்புக்குள் கொண்டு வர. தயவு செய்து இந்த ஊழியம் எல்லாரும் செய்வது கிடையாது. ஆனால் நான் நினைக்கிறேன், இன்றைக்கு எங்கள் சபையில் பேசுகிறபடியால் கர்த்தர் உங்களை என்னையும் எச்சரிக்கிறார். இந்த ஊழியத்தை செய்யும்படியால் எங்களை இதுக்கு ஒரு பொறுப்புக்குள் கொண்டு வருகிறார் ஆண்டவர். வாசிப்போம் 1 கொரிந்தியர் புத்தகம் 9:16. 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அது எனக்கு ஒன்றும் பெருமை பாராட்டுறதுக்கு இல்லை. அது என் மேல் விழுந்த கடமை. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது எங்கள் மேல விழுந்த கடமையாயிருக்கிறது. தன் கடமையை தவறுகிற மனுஷன் பொறுப்பில்லாதவன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கடமையை தவறுகிறவன் அவனே அதுக்குள்ளால கொண்டு வரலாம். தன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு தகப்பன் செய்யாவிட்டால் அந்த குடும்பம் விழுந்து போய்விடும். அப்ப இந்த காரியத்தை, இந்த சுவிசேஷ வேலையை செய்ய பொறுப்பில்லாதவர்கள் நிமித்தம் சபை விழுந்து போய்விடும். சபை விழுந்து போய்விடும். தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு யாராவது ஒருவர், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் மார், ஏன்னா இன்னைக்கு சபைக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் மார்க் குறவு. ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ இல்லை. ஆனால் உலகத்தில் பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், எங்கெங்கேயோ நீங்கள் ஸ்கூல் போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் சந்திக்கலாம். நீங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போங்க, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்மார் டக்குன்னு செட் ஆகுவான்னு பாருங்கள். பகல் டைமில் ஆண்டவருடைய இந்த சத்தியத்தை சொல்லுங்கள். இது எங்கள் ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை. இதை அறிவிக்காவிட்டால், இதை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. என்ன ஐயோ? ஐயோ ஐயோவா மாறிடக்கூடாது. அது பெரிய ஆபத்தான விஷயம். தயவு செய்து இப்படி நாம் செய்யக்கூடாது. யோவான் 12:26 வாசிப்போம்.
யோவான் 12:26 ஆண்டவராய் இயேசு சொல்லுகிற காரியம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன், ஆண்டவருக்கு நீங்க ஊழியம் செய்கிறீர்களானால் பிதா உங்களை கனம் பண்ணுகிறார். அவர் கனம் பண்ணினால் நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது பிதா கனம் பண்ணுகிறார். அந்த கனத்தின் நிமித்தம் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா காரியங்களும் வந்துவிடும். நீங்க தேவ ராஜ்யத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார் தானே. அப்ப கனம் பண்ணுகிறார். அந்த கணத்துக்கு பதில், அந்த கணத்துல நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்க இது செய்து பாருங்க. உங்களுடைய கஷ்டம், நீங்க எதற்காக ஜெபிக்கிறீங்களோ, இன்னொருவருடைய கஷ்டத்துக்கு, வேதனைக்கு, கவலைக்கு, கண்ணீருக்கு நீங்க ஜெபிப்பீங்களானால் உங்களுக்கு என்பதாய் உங்களிடத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க சந்ததியில இருக்கிற கஷ்டம், உங்க சந்ததியில விடுதலையாகாம இருக்கிற பிரச்சனை விடுதலையாகும், நோய் சுகமாகும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் இருப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற காரியம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா. ஊழியம் எது? இதுதான் ஊழியம். இதுல தான் ஆண்டவர் கனம் பண்ணுவார். நாங்க பாடலை பாடி ஆராதனை செய்து, ரைட், கொஞ்ச நேரம் நல்லா இருந்தது சிஸ்டர், நல்லா இருந்தது பிரதர், ரைட், சந்தோஷம், முடிஞ்சு. நல்லா பிரசங்கம் பண்ணீங்க பிரதர், சூப்பர் பிரசங்கம், ரைட், மன சந்தோஷம், முடிஞ்சு. ஆனால் இந்த ஊழியத்தின் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு மகிமை, பிதா கனம் பண்ணுகிறான். இதுலதான் உங்களுக்கு கனம் வரணும், இதுலதான் உங்களுக்கு மகிமை வரணும், இதுலதான் உங்களுக்கு உயர்வு வரணும். இதுலதான். இது எல்லோருக்கும் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பா இருக்கிறது. ஆகவே இம்மாதம் 26 சுவிசேஷ ஊழியம் ட்ராக்ஸ் கொடுத்து நாங்கள் இதை செய்கிறோம். இதுக்கு முதல் 2 மாதங்களுக்கு முன்பதாய் செய்தோம். மீண்டும் இந்த மாதம் செய்கிறோம். 26 போயா தினத்தன்று வெள்ளனை இங்கே ஜெபம் நடைபெறும். ஆண்கள் பெண்களுக்கு அந்த போயா தினத்தன்று ஜெபம் நடைபெறும். அதன் பிறகு மாலை 4 மணிக்கு பிறகு இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு நாங்கள் ட்ராக்ஸ் கொடுத்து நாங்கள் செல்ல இருக்கிறோம். ஆகவே இந்த ஊழியத்துக்கு வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அனுபடியால் பிதா கனம் பண்ணுகிறார். இந்த ஊழியத்தின் நிமித்தம் தான் பிதா கனம் பண்ணுகிறார். நீங்க என்ன செய்றீங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன ஊழியம் செய்கிறோம், என்ன வேலை செய்கிறோம், நம்ம என்ன நோக்கத்தோடு இருக்கிறோம், நம்முடைய கிரியை என்ன, எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22 12 வாசி கொண்டு 22:12 பிதாவின் கிரியை செய்வதே என் சித்தம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு அங்க என்ன சொல்றா? பிதாவின் கிரியை செய்து முடிப்பதே என்னுடைய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி அங்கே நாங்கள் பார்த்தோம். யோவான் 4:34. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே யோவான் சொல்லுகிறான், அவனவனுக்கு செய்த கிரியைகளின் தக்கதாய் பலன் அளிக்க என்னோட கூட பலன் வருகிறது. ஆண்டவராக இயேசு வரும் பொழுது நாம செய்த ஊழியத்துக்கு, நாம செய்த அட்டூழியத்துக்கு, நாம செய்த நற்கிரியைக்கு தக்க பலனை அவர் கொண்டுக்கிட்டு தான் வருவாராம். இல்லையா? சும்மா வரமாட்டார் இல்லையா? ஃபைலோடு தான் வருவார். ஃபைலில் தானே இருக்கும். எங்களுக்கு ஃபைல் பண்ண எல்லாம் டீட்டெயில்ஸும் இருக்கும் இல்லையா? பார்த்து கூப்பிடுவார். ராஜசேகர் என்ன செஞ்ச, உன்னை நம்பி சபையை கொடுத்தேன், ஆத்மாவை கொடுத்தேன், உன்னை நம்பி கொஞ்சம் ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்தேன், பொறுப்பை கொடுத்தேன், என்ன செய்த? அந்த நேரம் நம்ம சொல்லுவோம், நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கல இல்லையா? என் பிரதர் கேட்கல, எங்கள் சிஸ்டர் கேட்கல, அப்படிதான் சொல்லுவோம். இல்லை, ஒன்றுமே சொல்ல முடியாது. இன்னொரு சந்தர்ப்பம் கேட்போம், ஆண்டவரே நாங்கள் போயிட்டு
இந்த ஊழியத்தை செய்துட்டு வரேன்டவரே, இல்லை, கிடையாது. ஆகவே ஆண்டவர் நீங்க செய்கிற காரியத்துக்கு, அவனவன் செய்கிற ஊழியத்துக்கு அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அளிப்பன் என்று சொல்லுகிறார். இது ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களுக்கு இதுதான் ஊழியம். எத்தனை பேர் ஊழியம் செய்ய விருப்பம்? உண்மையா நான் ஊழியம் செய்ய நான் விரும்புகிறேன், நான் சபையில் ஊழியம் செய்ய விரும்புகிறேன்னு சொல்கிறீங்க தானே? நான் ஊழியம் செய்யணும், நான் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும்னு சொல்கிறீங்க தானே? ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும்னா அப்படி நம்ம அந்த ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும்னு கேட்குறோம் தானே, சொல்கிறோம் தானே, பாடுறோம் தானே, ஏதாவது நான் ஒன்று செய்யணும்னு. ரைட், இதுதான் நீங்கள் செய்யணும். இதை செய்யுங்களே, வேற ஒன்றும் செய்ய தேவையில்ல. நீங்கள் வேற ஒன்றுமே செய்யாதீங்க. இதில் தான் நீங்கள் பிதாவை மகிமைப்படுத்துறீங்க, இதில் தான் பிதாவை பிரியப்படுத்துறீங்க, இதில் தான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். இதில் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும் பொழுது எல்லோரையும் நீங்கள் சந்தோஷப்படுத்துவீங்க, எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவீங்க. இங்க தேசத்தை கூட நீங்கள் சந்தோஷப்படுத்துவீங்க. அநேக ஆத்துமா விடுதலையாகி ஜெபிக்க துவங்கினால் இந்த தேசம் சந்தோஷமாய் மாறும், தேசத்தில் விடுதலை வரும். நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் இதுதான். நீங்கள் ஊழியம் செய்ய விரும்பினா இதுதான் ஊழியம். ரைட், அடுத்து ஊழியம்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ தான் நான் சபைக்கு வந்திருக்கிறேன், ஆண்டவரை குறித்து கொஞ்சம் தான் தெரியும்னு சொல்லுகிறவர்களுக்கு நாம் பார்ப்போம். அப்போ இதுதான் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஊழியம். இன்னும் ஒரு கூட்டம் ஊழியம் செய்கிறது. அந்த கூட்டத்தை குறித்து நாம் பார்ப்போமா? மத்தேயு 7 அதிகாரம் 22 வசனம் 23 வாசிப்போம். மத்தேயு 7:20. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இப்ப இங்க ஒரு கூட்டம் ஊழியம் செய்து எப்படி? என் நாமத்தினாலே கர்த்தாவே கர்த்தாவே என்று அந்நாளே அநேகர் கூப்பிடுவார்களாம். அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்களாம், வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குவார்களாம். ஆண்டவராகிய இயேசுவும் செய்தார்கள். பிசாசு துரத்துறது பெரிய வேலை இல்லை. நீங்க உடுக்கு ஒன்று வச்சு அடிச்சா எப்படியா கொஞ்சம் பிசாசும் வெளியே வரும். நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லவே தேவையில்லை, என்ன அடிங்க, நீங்க அடிங்க, சும்மாவே வரும், வெளியில வந்துடும் பிசாசு. ஆனா நீங்க துரத்தாட்டி உங்களை துரத்தும், ரொம்ப கவனம். அப்படி இருக்கு. பிசாசு துரத்துற பெரிய வேலை இல்லை. இப்ப இது எல்லாருக்கும் செய்ய முடியும். பூசாரி செய்யல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம செய்யலதான் பூசாரி. இப்ப இது பூசாரி வேலை, சரியா? இப்ப இப்படி இது நீங்க பாருங்களேன், எங்காலும் மியூசிக் அடிச்சு கொஞ்சம் ட்ரம் சத்தத்துக்கு தான் அது வாரது வெளியே, உடுக்கு சத்தத்துக்கு தான். பேய் ஓட்டணும்னா அந்த உடுக்க தட்டணும், உடுக்க தட்டுவாங்க, உடுக்க தட்ட தான் பேய் வெளியே வரும். அது மாதிரி அநேக சபைகளில் தட்டி ட்ரம் அடிச்சு மியூசிக்கா தட்டணும்னு இந்த ஆடு அங்க ஒன்று ஆடுறத கண்டா இங்க ஒன்று ஆடு, அதுக்கு பிறகு பாஸ்டர் இங்க ஆடு. இதுதான் ஊழி. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. தயவு செய்து அப்ப என் நாமத்தில் அநேகர் இவ்விதமான காரியங்களை செய்வார்களாம். 22 வசனம் வாசிங்க. 23. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அது சொல்லப்படுகிறது 21 வசனத்தின்படி செய்கிறவனுக்கு தான். 21 வசனம் படி. 21 என்ன சொல்லுகிறது? பிதாவின் சித்தம் படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் வேறொருவன் பிரவேசிப்பான். அவனுக்கு தான் இந்த 24 வசனம் சொல்லப்படுகிறது. 23 வசனம், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. இப்படியெல்லாம் செய்தவர்களை, அங்க பேய் ஓட்டி வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கி
இவெல்லாம் செய்தவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் வருகையில ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது சொல்லுவாராம், நான் உங்களை ஒரு காலம் அறியலையே. அடுத்து, அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று என்னை விட்டு சொல்லுவேன். அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். அக்கிரம செய்கைக்காரர்களே, ஒரு அவார்டும் கிடைக்குது அவர்களுக்கு. பாருங்க, அப்ப இவங்களும் பேயை தான் ஓட்டினாங்க இல்லையா? இவர்களும் பேயை தான் ஓட்டினாங்க, சொஸ்தமாக்குனாங்க. காலை கையை பிடிச்சி இப்ப பாருங்க, இப்ப நல்லா இருக்கும், சரியா வந்திருக்கும் பாருங்க, ரைட், தூக்குங்க, உதருங்க, நீட்டுங்க என் கையில, ரைட். கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு அந்த சத்தத்துல அந்த நேரத்துல அது கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கும், ரைட். அது ஒருபாடு மைக்க கொடுத்து நல்லோன்னு சொல்லுங்க, சரின்னு சொல்லுங்க, ஓகே, சுகமாயிடுச்சு. தயவு செய்து இப்படியான இவர்கள் தான் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்கள். தயவு செய்து நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க, ஓடாதீங்க அங்கே இங்கேயும் ஓடாதிருங்கள். மத்தேயு 24:23 கொஞ்சம் வாசிப்போம். 24:23. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். அதோ அங்கே இருக்கிறார்னு எவனாகிலும் சொன்னா நம்பாதீங்க. சொல்லுவாங்களா, இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார், நம்பி போயிடாதீங்க. நீங்க சரியா இருந்தா கர்த்தருக்குள்ளால, நீங்க உண்மையாய் ஆண்டவரை அறிந்திருந்தால், அவர் கிறிஸ்து வரும் பொழுது உங்களை தேடி உங்களிடத்துல வருவார். எப்படி? அங்க இருக்கிறார்னு யாரும் அங்க தேடி போக தேவையில்ல, யாரும் சொல்ல தேவையில்ல. நீங்க சரியா இருந்தா அவர் உங்களை தேடி உங்களிடத்துல வருவார். ஆமென். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? நாம சரியா இருந்தா, நாம ஆண்டவரோடு இருந்தா, ஆண்டவருடைய சித்தத்தின் படி செய்கிறவனா இந்த பூமியில இருந்தா, ஆண்டவர் நம்மை தேடி வருவார். அவனை தேடிதான் ஆண்டவர் வந்து, இதோ கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் வீட்டுக்கு சென்று உணவு அறிந்து விட்டு அவரோட உணவு அருந்தி, அவனும் அவரோட உணவு அருந்தி விதமான ஒரு உறவுக்குள் வருவேங்கிறார். அப்ப அதோ கிறிஸ்து அங்கே இருக்கா இங்கே இருக்கிறான்னு சொல்லி கூப்பிடுவார்களாம். தயவு செய்து போயிடாதீங்க, வந்து பாருங்க, வந்து பாருங்க அங்க ஆண்டவர் செய்யற வேலையை, ஆண்டவர் செய்யற அற்புதத்தை. சும்மா சின்ன ஒரு காணிக்கை கொடுத்தீங்கன்னா பிரதர் அப்படியே உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுவார். தயவு செய்து போகாதீங்க. போனாலும் அதை கடை வாங்கிட்டு தான் அங்கே போகணும், கையில் இல்லை, இன்னும் கஷ்டத்தில் தான் விழுவோம். இல்லை, ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய நீங்கள் சரியா நாங்கள் சரியா இருந்தோம்னா ஆண்டவர் செய்வார். வாசிப்போம். உபாகமம் 18:20. உபாகமம் 18:20. தீர்க்கதரிசிகளை, கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தைகளை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும், சொல்லக்கூடாத வார்த்தைகளை என் நாமத்திலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசிகளையும், வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும், வேறே நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசிகளையும் சாக கடவன். சாக கடவன். பொய்க்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற மனுஷன், ஆண்டவர் சொல்லாததை சொல்லுகிறவன் சாக கடவன். ஆண்டவர் சபிக்கிறார். தயவு செய்து தீர்க்க தரிசனம் யாருக்கும் டக்குன்னு சொல்லிடாதீங்க. யாரும் யாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லிடாதீங்க. என்னோட ஊழியத்துக்கு வந்த ஒரு சகோதரனுக்கு நான் டிரெக்டாக சொன்னேன், தீர்க்க தரிசனம் தயவு செய்து சொல்ல வேணாம். தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அது உண்மையாய் பொய்யா என்பதை உன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு நன்றாய் தெரியும். தயவு செய்து ஆண்டவர் சொல்லாத எதையும் சொல்ல வேண்டாம். அப்படியா கொண்ட மனுஷன் சாக கடவுன்னு சொல்லுவார். இப்படிதான் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். சும்மா சரி மனைவி கிட்ட கணவன் வேற ஒரு தொடர்பில் இருக்கான்னு ஒரு தீர்க்கதரிசியை போட்டு விட்டுருவான், போச்சா அந்த குடும்பம். உண்மையா நடக்கிற காரியம், உண்மையா நடக்கிற காரியம். அந்த அம்மா எவ்வளோ அன்பு வச்சிருக்கும் கணவன் மேல, அந்த அம்மா எவ்வளோ கடமை செய்து அந்த அம்மா கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு. ஒரு மனைவி கஷ்டப்படுற பாடு ஒரு குடும்பத்துக்கு தெரியாது.
என்ன செஞ்சாலும் என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்கன்னு தான் கேட்பாங்க கணவன்மார். அப்படி தான் கேட்பாங்க, சகிச்சுக்குங்க. இப்படி தீர்க்க தரிசி சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த குடும்பத்தை கலைச்சு போட்டு வராங்க. தயவு செய்து இவர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் என்னவோ அவர்கள் சாக கடவார்கள், சாக கடவார்கள். 2 தீமோத்தேயு 3:5 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3:5 2 தீமோத்தேயு 3:5 சொல்லுகிறது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். பெலனை மறுதலிக்கிறவர்களாயிருப்பார்கள். தேவ பக்தி வேஷத்தை தரித்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவருடைய வல்லமையை மறுதலிப்பாங்க அவருங்க. ஆண்டவர் பேசுறதை செய்ய மாட்டாங்க, ஆண்டவர் சொல்றதை செய்ய மாட்டாங்க, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய மாட்டாங்க. அப்படி செய்ய மாட்டாங்க. தேவ பலனை தரித்து கொள்ள மாட்டாங்க. என்ன செய்வாங்களா? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை இங்க விட்டு விலகு. ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு ஊழியக்காரர் உங்களை ஒரு ஊழியக்காரர் ஒருத்தலையே அதிகமாக நேசிக்க மாட்டார். நல்ல ரகசியத்தை சொல்லித்தார். ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர் ஒரு குடும்பத்தையே அதிகமாக நேசிக்க மாட்டார், ஒரு குடும்பத்தையே அதிகமாக மேடைக்கு ஏற்ற மாட்டார், ஒரு குடும்பத்தையே அதிகமாக அவங்க வீட்டுக்கு செல்ல மாட்டார். ஒரு குடும்பத்து வீட்டுக்கு போன அங்கே சமையல் அறையிறதி வருதா சிஸ்டர் நினைச்சுக்குங்க, சூனியம் வைக்க வந்திருக்கு. தயவு செய்து நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களுக்கு ஆப்பு வைக்கிறதே, கிறிஸ்தவர்களை தள்ளுறதே ஊழியக்காரர்கள் தான், வேற யாரும் இல்லை. பாஸ்டர் மன்னிக்கணும். கிறிஸ்தவத்தை உடைக்கிறது, கிறிஸ்தவத்தை அழிக்கிறது, கிறிஸ்தவ மார்க்கத்தை கெடுப்பது ஊழியம்தான், ஊழியக்காரர்கள் தான். சத்தியத்தை சொல்லுவது கிடையாது. பாவம் செய்யா அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, பாவத்தை குறித்து உணர்த்துறதே இல்லை, தவறை குறித்து உணர்த்துறதே இல்லை. அவர்களோட விட்டு விலகணும். இப்படியே கொஞ்சவங்களை விட்டு விலகணும். சபைக்குள்ளால 1000 பிரச்சனை, பல காரியங்கள் இருக்கலாம். இவைகெல்லாம் எதனால வருகிறது? நாங்கள் சில நேரம் எங்களே பலவீனப்படுத்துறதுக்கு வரலாம் பிரச்சனை. இல்லை, நான் பலவீனமாக மாட்டேன், எனக்கு வர பிரச்சனை, நான் வருவது ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை மையப்படுத்த. இந்த நோக்கம், இந்த சிந்தை எனக்குள்ளால் இருக்கணும். இந்த நோக்கம், இந்த சிந்தை எனக்குள்ளால் இருக்கணும். ரோமர் 16:18 கொஞ்சம் வாசிப்போம். ரோமர் 16:18 சொல்லப்படுகிறது. இங்கே பவுல் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். அவர் வயிற்று பசிக்காக, வயிற்று பழப்புக்காக இந்த ஊழியத்தை செஞ்சு போறவங்க இருக்காங்க. இப்போ இதுக்கு பிற்பாடு இந்த ஊழியத்தை விட முடியாது, நம்ம எங்கே போய் தொழில் செய்யலாம், அப்படிதான். ஆனால் கபடில்லாத, வஞ்சகம் இல்லாத இந்த அப்பாவி ஜனங்களை தான் வஞ்சிக்கிறாங்க. நீங்கள் பாஸ்டர்னு அதிகமாக கொடுங்க, நல்லா வஞ்சிப்பாங்க. நல்ல ஒரு ஜெபத்தை பண்ணுவாங்க, ஆசீர்வதிமாண்டவரே. நான் நினச்சிருக்கேன், எனக்கு யாராவது கொடுத்தா ஆசீர்வதிமாண்டவரேன்னு நான் ஜெபிக்க மாட்டேன், இவர்களை ஆசீர்வதியும். அவர் நல்ல ஆசீர்வாதமாக தான் இருக்காங்க, அதான் கொடுக்குறாங்க. ஆசீர்வாதமாக இருக்கனால தான் கொடுக்குறாங்க. ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆசீர்வதிமாண்டவரே, அது எனக்குள்ள மனசுக்குள்ளால இருக்கணும். சரியா? அப்போ இதுதான் இந்த கபடமில்லாத இருதய ஜனங்களை தான் வஞ்சிப்பாங்களாம். அப்போ எவ்வளோ பாவம்! அவங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத கொடுத்து பராமரித்து உதவி செய்து ஊழியத்துக்கு சபையை தாங்கி அவர்களைத்தான் வஞ்சிப்பாங்க, அவர்களைத்தான் வஞ்சிப்பாங்களாம். அப்போ இது எவ்வளோ ஒரு பாவமான காரியம். 2 பேதுரு 2:14 கொஞ்சம் வாசிப்போம். 2 பேதுரு 2:14 வாசிப்போம். நான் நேரத்துக்கு முடிச்சிருவேன். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும்
பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். அவர்கள் எப்படியா கொண்டவர்களை பிடிப்பார்களாம்? உறுதி இல்லாத விசுவாசிகளை தான் பிடிப்பாங்களாம். நீங்க சரியா நிலைச்சிருந்தா உங்களை பிடிக்க முடியாது. உறுதி இல்லாத விசுவாசி கர்த்தருக்குள்ள சரியான உறுதியில் இல்லாதனால அவர்கள் பிடிச்சிருவாங்க. வாங்க எங்க சபைக்கு வாங்க, அங்க கூட்டி போய் வாங்க. நீங்க சரியா அங்க காணிக்க தசம்பாகம் கொடுக்கலையா உங்களை கணக்கெடுக்க மாட்டாங்க. மறுவாசி மட்டும் அந்த வார்த்தையை. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். பொருளாசைக்கு பழகின சாபத்தின் பிள்ளைகள். பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சமம். அந்த சாபத்தின் பிள்ளைகள் தான் அவர்கள். இவர்கள் கபடம் இல்லாதவர்களை இல்லையா, உறுதி இல்லாதவர்களை பிடிச்சு கொள்வாங்க. நீங்க உறுதியா இருந்தா அவங்கள பிடிக்க முடியாது. பலனா இருங்க, கர்த்தருக்குள்ளால பலனா இருங்க. உங்களை ஒரு நாளும் பிடிக்க முடியாது, உங்களை ஒரு நாளும் தள்ளவும் முடியாது. கர்த்தருக்குள்ளால பலனா இருங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. எபேசியர் 6:6 என்ன சொல்லுகிறது? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாரும் எடுத்தவர்கள் டக்குன்னு வாசிக்கலாம். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், மனுஷருக்கு பிரியமாயிருக்க பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனப்பூர்வமாய் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் ஊழியத்தை செய்யுங்கள். உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன ஊழியம் கொடுத்துருக்குதோ அதை மனப்பூர்வமாய் செய்யுங்க. மனுஷனுக்குன்னு நீங்கள் செய்யலை, மனுஷனுக்குன்னு செய்யாதீங்க, மனுஷனை பிரியப்படுத்தி செய்யாதீங்க. நீங்கள் நல்லா செய்தால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் சரியில்லாமல் செய்தால் ஐயோ என்ன அப்படி இப்படின்ட்டு போயிடுவாங்க. இல்லை, மனுஷன் பாருங்கள், நீங்கள் கடவுளுக்குன்னே செய்யுங்க, அதை மனப்பூர்வமாக செய்யுங்க. நீங்கள் மனுஷனுக்கு அல்ல, மனுஷனை பார்க்காதீங்க. நீங்கள் செய்கிறது, இந்த சபைக்குள்ளே செய்கிறது, நீங்கள் நாளைக்கு வெளியில் போகிறது, நீங்கள் அங்கே அந்த அஷரிங்க்கு போயிட்டு அங்கே நாளைக்கு செய்ய போகிற அந்த ஊழியம் மனுஷனுக்கு அல்ல, கடவுளுக்கு. இப்பயே தீர்மானம் எடுங்க, நானும் போகிறேன் கடவுளுக்கு. 14ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். 6:14. சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும். 8ஆம் வசனம், 8 வாசிப்போம். 8. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல், மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்ல மனதோட ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கென்றே நல்ல மனதோடு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கென்று நல்ல மனதோடு, விருப்பத்தோடு, சந்தோஷத்தோடு எதை செய்தாலும் செய்யுங்க. ஐயோ அதை விட்டுட்டு வந்துட்டேன், இங்கே வந்ததுக்கு நான் அங்கே இருந்தாலும் 10 ரூபா தேடி இருக்கலாம், இப்படி மட்டும் தயவு செய்து யோசிக்காதீங்க. நல்ல மனதோட நீங்கள் கர்த்தருக்கல்ல செய்கிறது ஆண்டவருக்கு தான் செய்றீங்க. ஆகவே ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம், மனுஷனை பிரியப்படுத்தி செய்யாதீங்க. கலாத்தியர் 1:10 சொல்லுகிறது, அதை வாசிப்போம். நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மனுஷனுக்கு பிரியப்படுத்துறீங்கன்னு சொன்னா நீங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரனோ ஊழியக்காரியோ, நீங்க கிறிஸ்துவுக்கு எதையுமே செய்யல. மனுஷன் பிரியது. தயவு செய்து இதை விட்டுருங்க. இந்த பாட்டை பாடினா பாஸ்டருக்கு சந்தோஷமா இருக்கணும், தயவு செய்து இங்க பாடாதீங்க.
ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் இந்த பாடல். நான் இந்த பாடலை பாடினா ஆண்டவருடைய மகிமை இறங்கும், ஆண்டவர் மகிமைப்படுவார், அவருக்காக பாடுங்க. நான் இந்த ஊழியத்தை செய்தால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார், பரவாயில்ல. அவங்க சொல்லுவாங்க தான், என்ன இந்த பிரதர் இதை செய்கிறார், என்ன இந்த பிரதர் கூட்டிக்கிட்டு இருக்கார், நீங்கள் மிதிச்சிட்டு வந்தது தான் இந்த பிரதர் கூட்டுறாரு, யோசிங்க கொஞ்சம், தயவு செய்து அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் அதை ஆண்டவருக்கு தான் செய்கிறேன். ஆண்டவரை பிரியப்படுத்த தான் செய்கிறேன், பாஸ்டரை பிரியப்படுத்தல இல்லையா, இந்த டீமை பிரியப்படுத்தல, அசரிங் டீம் லீடரை பிரியப்படுத்தல இல்லையா, நான் ஆண்டவரை பிரியப்படுத்த செய்கிறேன், ஆண்டவரை பிரியப்படுத்த செய்கிறேன். ஆகவே கர்த்தருக்கு ஆவியிலே அனலாயிருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே ரோமர் 12:11 பவுல் சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் ஆண்டவருக்கென்று செய்கிற இந்த ஊழியம், இதுதான் ஊழியம். சத்தியத்தை அறிவிப்பது, ஆத்துமா ரட்சிப்பது, பிதாவின் சித்தம் செய்கிறவன் மாத்திரம்தான் பரலோகம் போவான். அங்கே போனோன்னு நம்ம இடத்துல ஆண்டவர் எனக்காக என்ன செய்தாயின்னு தான் கேட்பாரான். அவருடைய நோக்கம், அவருடைய கேள்வி, எனக்காக என்ன செய்ததெல்லாம் உனக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைக்காக, எவ்வளோலாம் செய்தியே, நீ நல்ல பேர் வாங்கினியா வீட்டில், இல்லை நீ என்னத்தை செய்தன்னு தான் கேட்பாங்க வீட்டில். இல்லை, கடவுளுக்கு செய்ததுக்கு அவனுடைய கிரியைக்கு தக்க பலனோட தான் ஆண்டவர் வருவாரான்னு நியாயத்திருக்க. அது உண்டு ஊழியக்காரர்களுக்கு, ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களுக்கு. மற்றபடி கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க. ரைட்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, அதை மனப்பூர்வமாக செய்யுங்க. மனுஷனுக்கென்று இல்லாமல் தேவனுக்கென்று செய்யுங்க. மனுஷனை பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்தி செய்யுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்.